அனைவருக்கும் வணக்கம். நான் கோதாஸ் ஜனேந்திரன். நான் நெடுந்தீவினுடைய கிழக்கு சனசமூகத்தினுடைய செயலாளர், பழைய யாழ் நெடுந்தீவு மகாவித்தியாலய பழைய மாணவர் சங்கத்தினுடைய செயலாளர் போன்ற பல பதவிகளில் இருந்தாலும் இன்றைய நாளிலே இந்த ஊடக சந்திப்புக்கு வருகை தந்தனுடைய நோக்கம் நெடுந்தீவு மக்கள் நாளாந்தம் எதிர்நோக்குகின்ற அடிப்படை பிரச்சனைகளான போக்குவரத்து, கல்வி, சுகாதாரம் மற்றும் சுத்தமான குடிநீர் ஆகிய பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்தி ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்தை நடாத்துவதற்கான ஏற்பாடுகளை நெடுந்தீவிலே மேற்கொள்ளுகின்றோம். அந்த ஏற்பாட்டுக்குழு சார்பாகவே நான் இந்த இடத்திலே இந்த ஊடக அறிக்கையை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கிறேன். இந்த ஊடக அறிக்கை நெடுந்தீவு மக்கள் நாளாந்தம் எதிர்நோக்கு கொள்ளும் பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்திய கவனஈர்ப்பு போராட்டத்திற்கான அழைப்பாகவே நாங்கள் இதை கருதுகிறோம். காலம் 2026/4/24 வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு நெடுந்தீவு பிரதேசத்திலேயே இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றது. 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட எமது அழகிய தீவு நீண்ட காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனைகளில் சிக்கி நாளாந்தம் மக்கள் அவதிப்படும் சூழல் உருவாகியுள்ளது என்பது எமது மக்கள் அனைவரும் அறிந்ததே. நெடுந்தீவில் சராசரியாக 1418 குடும்பங்கள் உள்ளன. அவற்றில் இதுவரை காலமும் நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையினால் கடல் நீர் சுத்திகரிக்கப்பட்டு 688 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. தற்போது 200 குடும்பங்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரும் மீதமுள்ள 488 குடும்பங்களுக்கு மேற்கு சாராப்பட்டியில் இருந்து நீர் வழங்கப்படுகின்ற போதும் அந்நீர் பயன்படுத்த முடியாத நிலையில் உவர்த்தன்மை கொண்டதாக காணப்படுகின்றது. இதைவிட மீதமுள்ள 730 குடும்பங்களின் வீடுகளுக்கும் நீர் இணைப்பு இல்லாத நிலையில் அவர்களும் சாராப்பட்டி நீரையே நம்பியிருக்கின்றனர். சராசரியாக ஒரு நாளைக்கு 1 லட்சம் லிட்டருக்கும் அதிகமான நீர் சாராப்பட்டியிலிருந்து நுகரப்படுகின்றது. கடந்த வருட இறுதியில் சராசரிக்கு மிக அதிக அளவில் மழை பெய்து 3 மாதங்கள் கடக்கின்ற நிலையிலும் சாராப்பட்டி நீர் உவர்நீராக மாறியிருப்பவை ஒரு முறையற்ற நீர்ச்சுரண்டல் அங்கு இடம்பெறுவதை சுட்டிக்காட்டுகின்றது. நன்னீருடன் கடல் நீர் கலந்து நிலத்தடி நீர் ஆபத்தான கட்டத்திற்குள் உள்ளமையும் கோடிட்டு காட்டப்படுகின்றது. நெடுந்தீவின் கடல் போக்குவரத்திற்கு பொறுப்பு கூற வேண்டிய பாரிய கடற்பாடு வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு உள்ளது. குமுதினி, வடதாரகை, நெடுந்தாரகை ஆகிய 3 களங்களும் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு உரியதாகும். அதில் வடதாரகை திருத்த வேலைக்காக கொண்டு சென்றுள்ள நிலையில் நெடுந்தாரகை பழுதடைவது மீண்டும் ஓடும் என நிச்சயமற்ற நிலையில் உள்ளது. 50 வருடங்களுக்கு மேலாக சேவையில் ஈடுபட்ட குமுதினி கடந்த 3 மாதங்களாக பழுதடைந்த நிலையில் காணப்படுகின்றது. 2009ஆம் ஆண்டு உள்நாட்டு யுத்தம் நிறைவடைந்த தொடக்கம் இன்று வரை 4 தடவைக்கு மேல் குமுதினி திருத்த வேலைக்காக கொண்டு செல்லப்பட்டு பல கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது. இந்த திருத்த வேலைகளில் என்ஜின் மாற்றுதல் போன்ற பாரிய மாறுதல் எதுவும் இதில் இடம்பெறவில்லை என்பது நெடுந்தீவு மக்கள் மத்தியில் குமுதினி திருத்த வேலையில் ஐயத்தை ஏற்படுத்துகின்றது. நெடுந்தீவு மக்களின் உணர்வோடு இரண்டர கலந்த குமுதினியை வீதி அபிவிருத்தி அதிகார சபை பாராமுகமாக தூக்கி எறிந்துள்ளது. இச்செயற்பாட்டை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். இது தவிர நாளாந்தம் 100 பேருக்கு அதிகமான அரச ஊழியர்கள் நெடுந்தீவுக்கு வருகை தருகின்றனர். ஊர் மக்கள் நாளாந்தம் பயணம் செய்கின்றனர். சுற்றுலா பயணிகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளனர். தனியார் படகுகளும் இங்கு பலமான நிலையில் இல்லை. எனவே கடல் போக்குவரத்தில் திருப்தியான சேவையை வழங்க வேண்டிய வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறுப்பற்ற மனிதாபிமானமற்ற செயலை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். துறைமுகத்தில் கப்பல்களிலும் பயணம் செய்யும் நமது மக்கள் இம்சிக்கப்படும் செயலை அருவருக்கின்றோம். நெடுந்தீவில் காபோத உயர்தரத்தில் கல்வியை போதிக்கும் 3 பாடசாலைகள் காணப்படுகின்றன. இப்பாடங்களில் உயர்தரத்தில் கற்பிக்கப்படுகின்ற குறைந்தபட்சம் கலைப்பிரிவை கூட திருப்தியான முறையில் கொண்டு நடாத்த தேவையான ஆசிரியர் வளம் போதிய அளவில் இல்லை. உயர்தரத்தில் வரலாறு, புவியியல், இந்து நாகரிகம், அரசியல் போன்ற பாடங்களுக்கு ஆசிரியர் இல்லாத நிலைமை காணப்படுகின்றது. தமிழ் பாடத்திற்கு ஒரு ஆசிரியரே வாரத்தில் 3 நாட்கள் ஒரு பாடசாலையிலும் வாரத்தில் 2 நாட்கள் புரிதொரு பாடசாலையிலும் கற்பிக்க வேண்டிய கட்டாய சூழலில் உள்ளது. மேலும் காபோத உயர்தரம், காபோத சாதாரண தரத்தில் சித்திரம், நடனம், தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் மற்றும் உயர்தரத்தில் பொது தகவல் தொழில்நுட்பவியல் போன்ற பாடமாக உள்ள போதும் ஆசிரியர்கள் இல்லை.
ஆசிரியர்கள் இல்லை. ஆரம்ப பிரிவில் கூட போதிய அளவான ஆசிரியர்கள் இல்லாத பாடசாலைகளும் காணப்படுகின்றன. எனவே மாணவர்களுக்கு நேர சூசிகள் வழங்கப்பட்டுள்ள போதும் பாடசாலைகளிலே பாடங்கள் நடைபெறாமல் இருப்பது நெடுந்தீவு மாணவர்களின் கல்வியின் எதிர்காலம்தான் என்ன என்கிற கேள்வி அங்கிருக்கின்ற எங்களுக்கு ஏற்படுகின்றது. நெடுந்தீவு மேற்கு பிரதான வீதி கட்டம் கட்டமாக திருத்தப்பட்டு தற்போது 2 கிலோமீட்டர் தூரம் இன்னும் திருத்தப்படாது பாரிய குன்றும் குழியுமாக உள்ளது. நெடுந்தீவு மேற்கு மக்களாகிய நாம் வைத்தியசாலை, பிரதேச சபை, பிரதேச செயலகம் போன்ற அரச துணைக்களங்களில் நாளாந்த தேவைகளை நிறைவேற்றும் பயணம் மேற்கொள்ளவும் இதர தேவைகளுக்காகவும் நெடுந்தீவு கிழக்கு நோக்கி வர வேண்டிய சூழல் உள்ளது. இந்த நிலையில் நெடுந்தீவு மேற்கு பிரதான வீதியை முழுமையாக திருத்தாது இழுத்தடிக்கும் செயற்பாட்டை மக்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வன்மையாக கண்டிக்கின்றோம். இறுதியாக நெடுந்தீவு பிராந்திய வைத்தியசாலையில் பின்வரும் குறைபாடுகள் காணப்படுகின்றன. நிரந்தரமாக மருத்துவ கலவையாளர் இல்லாத நிலையில் இந்நாள் வரையில் ஞாயிற்றுக்கிழமைகளில் பொது விடுமுறை நாட்களிலும் முற்பகல் 8 மணியிலிருந்து முற்பகல் 10 மணி வரை வழங்கிய வைத்தியசாலை இந்நாட்களில் முழுமையாக இயங்குவதில்லை. ஏனைய 6 நாட்களிலும் மருந்து கலவையாளர் யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்து மருந்து கொடுத்துவிட்டு மதியம் திரும்புவதால் பிற்பகல் 2 மணியிலிருந்து பிற்பகல் 4 மணி வரை வைத்தியசாலை இயங்குவதில்லை. அவசரமாக மருத்துவம் தேவைப்படுகின்றவர்கள் வைத்தியசாலையில் தங்கித்தான் சிகிச்சை பெற வேண்டும். நெடுந்தீவு வைத்தியசாலைக்கு 2 மருத்துவ மாதுகள் இருக்க வேண்டும். ஆனால் தற்போது ஒரு மருத்துவ மாது மட்டுமே கடமையில் உள்ளார். 6 பரிசாரகர்கள் இருக்க வேண்டிய நிலையில் தற்போது 3 பேர் மாத்திரமே உள்ளனர். சுகாதார பணி ஊழியர்கள் 8 பேர் இருக்க வேண்டிய நிலையில் தற்போது 4 பேர் மாத்திரமே உள்ளனர். கடந்த காலங்களில் வெள்ளி அல்லது புதன்கிழமைகளில் நடைபெற்ற பற்சிகிச்சையும் தற்போது முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளது. வைத்தியசாலைக்கென நிரந்தர சமையலாளர் இல்லை, டிஓ இல்லை, எம்ஓஐ செயற்பாடுகள் திருப்திகரமானது இல்லை. தற்போதைய நிலையில் வைத்தியசாலையில் குடிநீர் தட்டுப்பாடும் பாரிய பிரச்சனையாக உள்ளது. இவ்வாறான குறைபாடுகளின் மத்தியில் நெடுந்தீவு மக்களின் வாழ்வியல் பாரிய சவாலாக மாறியுள்ளது. நெடுந்தீவு மக்களின் நியாயபூர்வமான விருப்பங்கள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. வெறும் உறுதிமொழிகள் மாத்திரமே எஞ்சியுள்ளன. இந்த நிலையில் நெடுந்தீவில் உள்ள மக்கள் மற்றும் மக்களை பல்வேறு வகையில் பிரதித்துவப்படுத்தும் பொது அமைப்புகளாகிய நாம் ஒன்று சேர்ந்து ஒரு பொது வேலை திட்டத்திற்கு செல்ல வேண்டிய வரலாற்று தேவையை உருவாக்கியுள்ளது. எனவே மேற்குறிப்பிட்டப்பட்ட குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும்படி பொறுப்பு கூற வேண்டிய துணைக்கள தலைவர்கள் மற்றும் அரசாங்கத்தை வலியுறுத்தி 2026/4/24 அன்று வெள்ளிக்கிழமை ஜனநாயக விழுமியங்களை அடியொற்றி பாரிய கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது என்பதை நெடுந்தீவிலும் நெடுந்தீவுக்கு வெளியிலும் வசிக்கின்ற எமது மக்கள் மற்றும் பல்வேறு ஊடகங்களுக்கு நாம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்றோம். இச்செயற்பாடுகளுக்கு பூரண ஆதரவு வழங்குமாறு மக்களையும் அனைத்து ஊடகவியலாளர்களையும் நாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. கவன ஈர்ப்பு போராட்டக்குழு நெடுந்தீவு. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.